எத்தனை வாட்டி, அதுவும் எத்தனை வாட்டி சொன்னாலும் இதே தப்பா பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? அது என்ன தப்புன்னா, அதுவும் நீட் ட்ராப்பர்ஸ் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணும், அதுதான் இந்த செஷன்லேயே சொல்ல போகிறேன். என் பேர் பிரைட்டன். ஓகே, நான் ஒரு நீட் எஜுகேட்டர். உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு 6 இதோடு சேர்த்தா ஒரு 7 வருஷம் வந்துச்சு, 7.5 வந்துருச்சு. இத்தனை வருஷத்தில் நான் எத்தனை நீட் ஆஸ்பிரன்ஸ் பார்த்துருப்பேன். ஒவ்வொருத்தவங்களோட மைண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு தப்பை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதே தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் பார்த்துட்டே இருக்காங்க, புதுசு புதுசாக பண்ணுவானுங்க. இதில் ஒரு காமனான ஒரு 6-7 விஷயத்த மட்டும் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. வரப்போகிற நீட் 2027 எழுத போகிற நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு தான் இந்த வீடியோவே அவங்களுக்கு தான். ஏன்னா தொடர்ந்து இதே தப்பே பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு தப்பு வந்து பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சிண்ட்ரோம், நெட்ஃப்ளிக்ஸ் மனநிலைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் பசங்க, இது வந்து சில பசங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸு இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ இருக்காது. ஆனால் இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் மனநிலை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய சீரீஸ் பார்க்குறவங்க, நிறைய வந்து வீடியோ யூடியூப்லேயே பார்க்குறவங்கன்னு கூட வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ரியாலிட்டி. இப்போது ஆன்லைனில் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப்லைன்லையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளாஸாக பார்க்காம, இப்போ நானே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், பாட்னியில் ஏதோ ஒரு லெசன் எடுக்கிறேன், ஜெனட்டிக் லெசன் இம்பார்ட்டண்டாக எடுக்கிறேன். சும்மா இந்த படம் பார்க்குற மாதிரி சாரே எல்லாம் எழுதிட்டாரு, அந்த நோட்ஸ் அப்படியே வந்துடும். ஒரு நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஓகே, இதெல்லாம் பண்ணுறது இல்லை. இதுதான் ரியாலிட்டியில் அதான் தப்பு பண்ணுறாங்க. மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதில் நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. அது வந்து எப்படி கேட்பாங்கன்னு சில ட்ரிக்ஸாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மைண்டில் ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் ப்ராசஸ், அது வந்து அந்த டைமில் புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் அதை மறந்துடும். ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து இப்போ நீட் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இது சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஆன்லைன்லையும் டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கணும். சம்டைம்ஸ் வந்து மழை பெய்யுது, ஆஃப்லைன் கிளாஸே போகிறவங்க இருந்தாலும் ஆன்லைன் தான் நடத்துவாங்க. அப்படி இருந்தாலும் டெடிக்கேட்டிவாக இருக்கணும். 365 நாளில் ஃபஸ்ட் டேயில் எப்படி இருக்கையோ லாஸ்ட் டே வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் ப்ரிப்பரேஷனில். ஸோ ஒருத்தன் டிட்டர்மினண்ட்டாக இருக்கான், ஒருத்தன் வந்து பக்காவாக எடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும், அதில் டயக்ராம் போடணும், ட்ரிக்ஸை சைடில் எழுதணும், இது எல்லாமே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈகோ டிரைவன் ரிசோர்ஸ் ஆடு. இது என்னதுன்னா, தேவையற்ற புத்தகங்களை குவிக்கும் ஈகோ. அது என்னன்னா, நீட்டு வந்துட்டேன், நீட்டோட என்சிஆர்டிலாம் சப்பையாக கரைச்சி குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நீட்டை தாண்டி சில எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் அட்வான்ஸ் லெவல் மாடியூல்ஸ், இந்த சார் இது சொன்னாரா, இந்த புக்கு தான் செம்ம காஸ்ட்லி, நீட் பசங்களோட இதுதான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி நீட்டை விட்டுட்டு, நீட்டை வந்து ஒரு லெத்தாஜிக்காக நினச்சிட்டு அதை ஒரு வேல்யூ பண்ணாமல் எக்ஸ்ட்ரா நோட்ஸை எடுத்து படிப்பாங்க. அதான் ரியாலிட்டி. அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, பேஸாக எது முக்கியமோ, அடிப்படையாக எந்த புக்கு முக்கியமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத கண்டென்ட்லாம் படித்து தன்னைத்தானே குழப்பிப்பாங்க. இதுதான் மிஸ்டேக். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா, தீர்வு என்னென்னா, ஃபஸ்ட்டு என்டிஏ நம்ம என்சிஆர்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ என்சிஆர்டியை தெளிவாக படி, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் தெளிவாக 100 தடவை படித்தாலும் அதை திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணு. ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது அதோட விஷன், அதோட கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கும் நீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு முழுசாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவேன் என்று மாயை. இது என்ன தெரியுமா சார், நான் சிலபஸை முடிச்சாதான் சார் நான் டெஸ்ட் எழுதுவேன். இதில் ரியாலிட்டி என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கரெக்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிச்சாதான் நான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி மைண்டை செட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், ஜூலை மாதம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறான்னா அடுத்த ஏப்ரல் வரைக்கும் படிப்பான், நான் மார்ச் வரைக்கும் படிப்பான். ஓகே, 2026 ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் படிச்சுட்டே இருப்பான். இதில் பார்த்தோன்னா ஜூலையிலேயே நீ வந்து ஒரு 2 மார்க் டெஸ்ட் எழுதுறான், ஃபுல் டெஸ்ட்டு. நீ கேட்கலாம், சார் நான் சில லெசனாக படிக்கவே இல்லை சார், அது எழுதுனா அது வேஸ்ட்டு தானே. ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டை போட்டு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு எழுதாமல் இருக்காதிங்க, ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பட்டன் வர கலந்துக்கிச்சு. ஓகே, ரியாலிட்டி தான். மிஸ்டேக் என்னென்னா, ஒரு எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 10 செகண்டில் ஒரு பயாலஜி கொஷின் எப்படி போடணும், 15 செகண்டில் பண்ணால் ஒரு 90 கொஷினை அரை மணி நேரத்தில் முடிக்க முடியும். ஃபிசிக்ஸுக்கு கொஸ்டின், கெமிஸ்ட்ரிக்கு எப்படி அப்ரோச் பண்ணும், எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டே தெரியாமல் இருப்பாங்க. அதான் மிஸ்டேக். இதுக்கு சொல்யூஷன் என்ன? அட்டன் பண்ணுங்கள், ரீசனை அவாய்ட் பண்ணுங்கள், இறங்கி. இப்போது நான் இப்போ தான் படிச்சிருக்கேன், 2 லெசன் தான் சார் படிச்சிருக்கேன், ஆனால் ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் 32 லெசன்லேருந்து மிக்ஸ் ஆகி கேட்குறாங்க சார். பரவாயில்ல, அட்டன் பண்ணு. தெரியாத லெசனை கூட நீ 11th 12th படிச்சிருப்பல, அதை கொஞ்சம் அப்ரோச் பண்ணு. 11th படிச்சுப்பா, 10th படிப்பா. 10th இப்போ ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சிபிஎஸ்சி இருந்தாலும் 10th இருந்தால் ஜெனட்டிக்ஸ் பற்றி படிச்சிருக்காங்க, 12th படிச்சுட்டா ட்ராப்பராக இருக்கும்போது படிப்பான். அப்போ அட்டன் பண்ணு, அப்ரோச் பண்ணு. ஒரு புது கொஷனை தெரியாமல் ப்ரிப்பரேஷன்ஸ் அதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணும், எலிமினேஷன் டெக்னிக், அதெல்லாம் பண்ணி பாருங்கள்.
ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பயாலஜி அலட்சியமாக நினைப்பது. என்னன்னா பயாலஜியை ஒரு 4-5 வாட்டி படிச்சுட்டு அது ஒரு ஈஸிடான்னு சொல்லி இக்னோர் பண்ணுறது. ஃபிசிக்ஸுக்கு மட்டுமே முக்கால்வாசி நாள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. பயாலஜியில் நீ இதான் உண்மை. இதில் மிஸ்டேக் என்னென்னா பயாலஜி வந்து படிச்சிட்டோம் நம்மளுக்கு ஈஸி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதில் சொல்யூஷன் என்ன, பயாலஜியில் நீ 360க்கு 360 எடுத்தாதான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீ ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்தாதான் உன்னால் 600 650க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியுமே. ஸோ பயாலஜியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இது பண்ணாதீங்க. அடுத்தது சமச்சீர் கல்வி அண்ட் என்சிஆர்டி ட்ராப். இது என்ன தெரியுமா, சமச்சீர் கல்வினா ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு 12th ஸ்டேட் போர்டு படித்தவங்க என்சிஆர்டிலாம் இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவாங்கடா, பயங்கரமாலாம் எடுப்பானுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்துக்குள்ளே போகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் பண்ணாதீங்க. ஓகேவா, என்டிஏ பொறுத்த வரைக்கும் ஓகேவா என்சிஆர்டியில் இருக்கதா கேட்பாங்க. ஆனால் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் ஒரு ஃபியூ பர்சன்ட், ஒரு 60 to 70% அதுவும் என்சிஆர்டியில் வரும். ஸோ நாலேஜை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நம்மளாலையும் அடிக்க முடியும். நாலேஜாக செக் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தமிழ்நாட்டில் படித்தவங்க, ஸ்டேட் போர்டு படித்தவங்களாம் என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் படித்தவங்க தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி விம்பத்துக்குள்ளேயே வராதிங்க. ரியாலிட்டி மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. ஆனால் அதை நினைக்காதீங்க. என்டிஏ பொறுத்த வரைக்கும் நாலேஜ் செக்கிங். ஆனால் அது என்சிஆர்டி மோஸ்ட் ஷேடோவில் இருந்தால் வருமே. அடுத்தது மொழி பிரச்சனை மற்றும் தன்னம்பிக்கை குறைபாடு, லாங்குவேஜ் பேரியர். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் வந்து என்னென்னா ரியாலிட்டினா இங்கிலீஷே தெரிலடா எப்படா பாஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு படிக்காமல் கான்செப்டையும் தப்பாக படிக்காமலும் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீட் என்டிஏ வந்து பார்த்தோன்னா கிராமர்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு கான்செப்டை எப்படி படிக்கணும், எப்படி தெளிவாக்கணும் அதை தான் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வருஷம் யக்கீன் நீட் தமிழ் 2027 லான்ச் பண்ணியிருக்கோம். இது ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ கோட் டாக்டர் கோட் என்னடா வரல, வந்திருக்கணுமே. ஓகே, நான் இங்கே போடுறேன். ஓகே, டாக் 500ன்ற ஒரு கூப்பனை போட்டிங்கன்னா இந்த பேட்ச் 1499 ரூபாய்க்கு பதிலாக 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இதில் இந்த பேட்சில் இப்போ இருக்கிற தமிழ் மாணவர்கள் ட்ராப்பர் 12th பசங்களுக்கு நீட்டை நாங்கள் தமிழில் ஆன்லைன் எடுக்கிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம 2027 மிஸ்டேக் இல்லாமல் நம்ம டாக்டர் ஆக முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.